Dear students, today நம்ம பார்க்க போகிற டாபிக் டார்க் அண்ட் எ கரண்ட் லூப் பிளேஸ்ட் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்ட சுட்டின் மீது செயல்படும் திருப்பு விசை. இந்த டாப்பிக்கு நீங்கள் யாரும் லாஸ்ட் இயர் புக்கை யூஸ் பண்ண வேணாம், நமக்கு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே நியூ எடிஷன் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஸோ கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஃபோர்ஸ் ஆன் எ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்டு இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறதுனால அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸை லாரன்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரிங் ரெக்டாங்குலர் லூப்பை பிளேஸ் பண்ணுறதுனால அந்த கரண்ட் கேரிங் ரெக்டாங்குலர் லூப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய டார்க் என்ன அப்படின்றது தான் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நாம் எதை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, கன்சிடர் ஏ ரெக்டாங்குலர் லூப் PQRS கேரிங் கரண்ட் I இஸ் பிளேஸ்டு இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஒரு மேக்னெட்டோட நார்த் போலாரிட்டி இந்த சைடும் அனதர் மேக்னெட்டோட சவுத் போலாரிட்டி இந்த சைடும் வச்சு ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறோம். அப்படி கிரியேட் பண்ண அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரிங் ரெக்டாங்குலர் லூப் PQRSஐ அங்கே போய் பிளேஸ் பண்ணுறோம். அந்த கரண்ட் கேரிங் ரெக்டாங்குலர் லூப்போட லெங்க்த்து A, அதோட பிரெத்து B. இங்கே கரண்டானது PQRSP இந்த டைரெக்ஷனில் நமக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இந்த ரெக்டாங்குலர் லூப்போட பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக வரையக்கூடிய யூனிட் வெக்டர் n கேப் ஆனது மேக்னெட்டிக் ஃபீல்டோட தீட்டா ஆங்கிளை மேக் பண்ணும். ஆக்சுவலாக இப்படி இருக்குது நமக்கு இந்த ரெக்டாங்குலர் லூப் ஆனது. இந்த PQ சைடு கொஞ்சம் மேல் நோக்கியும் இந்த RS சைடு கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே நம்ம வரையக்கூடிய யூனிட் வெக்டர் n கேப் ஆனது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தீட்டான்ற ஆங்கிளை மேக் பண்ணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் யூனிட் வெக்டர் n கேப்புக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. இதை நீ கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். இந்த டாபிக் ஃபுல்லும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறதுனால அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா F = ILB sin θ அப்படின்றது. இங்கே Fன்றது ஃபோர்ஸு, ஐன்றது கரண்ட்டு, Lன்றது லெங்க்த்து, Bன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் θ இஸ் த ஆங்கிள் பிட்வீன் கரண்ட் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை தான் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த PQRS அப்படின்ற இந்த ரெக்டாங்குலர் லூப்பை நம்ம 4 ஆர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அங்கே ஒவ்வொரு ஆர்ம்ஸ்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போது இந்த ரெக்டாங்குலர் லூப்பை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, PQ அப்படின்றது ஒரு ஆர்ம், QR அப்படின்றது செகண்ட் ஆர்ம், RS அப்படின்றது தேர்ட் ஆர்ம், SP அப்படின்றது ஃபோர்த் ஆர்ம். இந்த மாதிரி 4 ஆர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ஆர்ம்ஸ்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்கலாம். எதை நம்ம பேஸ் பண்ணி அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படித்த டாப்பிக்கான ஃபோர்ஸ் ஆன் எ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்டு இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த டாப்பிக்கில் நம்ம ஃபைண்ட் பண்ண F = ILB sin θ அப்படின்ற ஃபார்முலாவை ஒவ்வொரு ஆர்ம்ஸுக்கும் நம்ம ஃபண்டமெண்டலாக யூஸ் பண்ணி அங்கே ஒவ்வொரு ஆர்ம்ஸ்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு PQ ஆர்மில் ஆக்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டயக்ராம் காட்டுறேன். இந்த டயக்ராம் பாருங்கள். ஆக்சுவலாக இப்படி இருக்கக்கூடிய இந்த PQ ஆர்மை தான் நான் இப்படி உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். இதுதான் PQ ஆர்ம். இது கரண்ட் ஃப்ளோவுடைய டைரெக்ஷன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா F = ILB sin θ அப்படின்றது. இப்போ இதை நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, PQ ஆர்முக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆன் PQ ஆர்ம் F PQ = இதை தான் நம்ம பேஸ் பண்ணி எழுத போகிறோம். I இங்கே Lன்றது லெங்க்த்து, பட் நமக்கு PQ ஆர்மோட லெங்க்த் என்ன அப்படின்னா A. அதுதான் இந்த லெங்க்த்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் A. தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு B sin θ. நமக்கு இங்கே θ அப்படின்றது 90 டிகிரி. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா π/2 அப்படின்னு எழுதலாம்.
இப்போ நமக்கு தெரியும் sin pi by 2 வேல்யூ 1. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா FPQ ஈக்குவல் டு IAB அப்படின்றது கிடைக்கும். இதுதான் PQ ஆர்மில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபோர்ஸு. இப்போது இங்கே ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி அந்த PQ ஆர்மில் ஃபோர்ஸ் என்ன டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை PQ ஆர்மில் நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போது நம்மளோட இந்த ஃபோர் ஃபிங்கரானது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷனையும் மிடில் ஃபிங்கரானது கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரெக்ஷனையும் கொடுத்தது அப்படின்னா தம்பானது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய டைரெக்ஷனை கொடுக்கும். இப்போ தம்பானது நமக்கு அப்வர்ட்ஸ் நோக்கி இருக்குது. அப்போ PQ ஆர்மில் நமக்கு ஃபோர்ஸ் என்ன டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா அப்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். அதை தான் நான் உங்களுக்கு இப்படி போட்டு காட்டியிருக்கேன். இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக நமக்கு ஃபோர்ஸ் ஆனது ஆக்ட் ஆகும். இட்ஸ் டைரக்ஷன் இஸ் அப்வர்ட்ஸ். அடுத்து நம்ம எந்த ஆர்மோட ஃபோர்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா QR ஆர்ம். இதுதான் QR ஆர்ம். இப்படி இருக்கக்கூடிய அந்த QR ஆர்மை தான் நான் உங்களுக்கு இப்படி காட்டியிருக்கேன். இப்போது இது கரண்ட் ஃப்ளோவுடைய டைரெக்ஷன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே நமக்கு கரண்ட் ஃப்ளோவுடைய டைரெக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலராக இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா யூனிட் வெக்டர் n கேப் நார்மல் ட்ரா பண்ணுறோம். இப்போ நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் யூனிட் வெக்டர் n கேப்புக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா அப்படின்றது. இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் வேணும். நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா F ஈக்குவல் டு ILB sin θ அப்படின்றது. இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம QR ஆர்மோட ஃபோர்ஸை நம்மளால் ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஃபோர்ஸ் ஆன் QR ஆர்ம் FQR ஈக்குவல் டு I. இங்கே நமக்கு லென்த்தானது B சைன். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா, அதாவது இதோட ஆங்கிள் நமக்கு தீட்டா. நார்மலுக்கும் கரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் 90. அப்போ இந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு வேணும்னா 90லிருந்து தீட்டாவை நம்ம மைனஸ் பண்ணிடணும். அப்போ 90 மைனஸ் தீட்டா அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பை பை 2 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். நமக்கு தெரியும் சைன் பை பை 2 மைனஸ் தீட்டா அப்படின்றது காஸ் தீட்டா. அப்போ FQR ஈக்குவல் டு IBB காஸ் தீட்டா அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கேயும் நம்ம ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் என்ன டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு ஃபைன் பண்ண முடியும். அப்படி பார்க்கும் பொழுது ஃபோர்ஸ் ஆனது இந்த டைரெக்ஷனில் நமக்கு ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆர்ம் RS ஆர்ம். RS ஆர்மோட டயக்ராம் உங்களுக்கு நான் இப்போ காட்டியிருக்கேன். அதாவது இப்படி இருக்கக்கூடிய அந்த RS ஆர்மை தான் நான் இப்படி உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். இது RS ஆர்ம், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது கரண்ட்டு. இதோட லென்த்து நமக்கு தெரியும் A அப்படின்றது. இப்போ ஃபண்டமெண்டல் ஃபார்முலா நமக்கு என்ன இருக்குது F ஈக்குவல் டு ILB sin θ அப்படின்றது. இப்போது இதை SP ஆர்முக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். FSP ஈக்குவல் டு FRS ஆர்முக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். FRS ஈக்குவல் டு I. இங்கே லென்த்து நமக்கு AB சைன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி சைன் பை பை 2. நமக்கு தெரியும் சைன் பை பை 2ஓட வேல்யூ 1. தென் FRS ஈக்குவல் டு IAB. இப்போ இங்கேயும் நம்ம ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி ஃபோர்ஸோட டைரெக்ஷனை ஃபைண்ட் பண்ணிட முடியும். அப்படி யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணும் பொழுது அந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் டவுன்வர்ட்ஸில் இருக்குது. இந்த பிளேனுக்கு உள்நோக்கி நமக்கு ஃபோர்ஸ் ஆனது ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஆர் SP ஆர்ம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த டயக்ராமானது SP ஆர்முக்கான டயக்ராம். இப்போது இந்த SP ஆர்மும் இங்கே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலராக இல்லை, நம்ம நார்மல் ட்ரா பண்ணுறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் யூனிட் வெக்டருக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் நமக்கு எவ்வளோ அப்படின்னா தீட்டா. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் வேணும். அப்போது யூனிட் வெக்டருக்கும் கரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி, நமக்கு டோட்டல் ஆங்கிள் வேணும். அப்போ 90யோட தீட்டாவை என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா F ஈக்குவல் டு ILB sin θ அப்படின்றது. இதை நம்ம இப்போ எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா SP ஆர்முக்கு. ஃபோர்ஸ் ஆன் SP ஆர்ம் FSP ஈக்குவல் டு I. இங்கே நமக்கு லென்த் அப்படின்றது B சைன் இங்கே டோட்டல் ஆங்கிள் 90 ப்ளஸ் தீட்டா. அப்போ பை பை 2 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். இப்போ சைன் பை பை 2 ப்ளஸ் தீட்டானாலும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா காஸ் தீட்டா தான். அப்போ FSP ஈக்குவல் டு IBB காஸ் தீட்டா அப்படின்றது கிடைக்கும். இப்போ இங்கேயும் நம்ம ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ண அப்படின்னா இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய டைரெக்ஷனை ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது ஃபோர்ஸ் ஆனது இந்த டைரெக்ஷனில் நமக்கு ஆக்ட் ஆகுது. இந்த 4 ஃபோர்ஸஸில் FSP and FQR are in equal magnitude
ஆப்போசிட் டைரக்ஷன் அண்டு கொலீனியர். அதாவது ரெண்டு ஃபோர்ஸஸும் நமக்கு ஈக்குவல் மேக்னிடியூட் தான், பட் ஆக்ட் ஆகக்கூடிய டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டு ஃபோர்ஸஸும் ஒரு சேம் ஸ்ட்ரைட் லைனில் ஆக்ட் ஆகுது. அப்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்று பேலன்ஸ் பண்ணிடும். அப்படி பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த ரெக்டாங்குலர் லூப்பானது நமக்கு பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் அங்கே டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காது. அண்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய FPQ அண்ட் FRS இந்த டூ ஃபோர்ஸஸும் ஈக்குவல் மேக்னிடியூட், ஆக்டாவுடைய டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். பட் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஒரு சேம் பாயிண்டில் ஆக்ட் ஆகலை, ரெண்டும் வேறு வேறு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் அந்த லூப்பில் கப்புளை உருவாக்கி டார்க்கை எக்ஸர்ஸ் பண்ணும். அதாவது இந்த ஃபோர்ஸ் ஆனது இந்த ரெக்டாங்குலர் லூப்பை மேல் நோக்கி இழுக்கும், FRS ஃபோர்ஸ் ஆனது இந்த ரெக்டாங்குலர் லூப்பை கீழ் நோக்கி இழுக்கும். அப்படி ரெண்டு ஃபோர்ஸஸும் இழுக்கிறதுனால அங்கே நமக்கு ஒரு கப்புள் ஃபார்ம் ஆகி அங்கே டார்க் ஆனது எக்ஸர்ஸ் ஆகும். இப்போது இந்த ரீஜனில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய டார்க்கையும் இந்த ரீஜனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய டார்க்கையும் ஃபைன் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது அந்த ரெக்டாங்குலர் லூப்பில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய டோட்டல் டார்க்கை நம்மளால் ஃபைன் பண்ணிட முடியும். இப்போ அதுக்கு நம்ம ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த லைனானது இந்த ரெண்டு ஃபோர்ஸஸையும் இணைக்கக்கூடிய லைனு. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த லெங்க்த்து நமக்கு தெரியும். டோட்டல் லெங்க்த்து நமக்கு என்ன அப்படி தான் பிரெத் இல்லையா B. ஸோ இதில் பாதி B/2, அதே மாதிரி இதில் பாதி B/2. இப்போது இதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு நார்மல் வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணுறேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் யூனிட் வெக்டர் n கேப்புக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. ஸோ சேம் ஆங்கிள் எக்ஸிஸ்டிங் ஹியர். இப்போது இது ஆப்போசிட் சைடு, அதாவது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு நமக்கு வேணும் டார்க்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா. அப்போ இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் தீட்டா ஃபார்முலை அப்ளை பண்ணி இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போது சைன் தீட்டா நமக்கு என்ன, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டேனியஸ். அப்போ ஆப்போசிட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த P/2லேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சிட முடியும். P/2 சைன் தீட்டா. அப்போ இந்த சைடு நமக்கு என்ன அப்படி தான் அப்படின்னு பார்த்தோம்னா P/2 சைன் தீட்டா தான். இப்போ நமக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு போச்சு, பீக்கோட ஃபோர்ஸும் தெரியும். இதுலேருந்து நம்ம இந்த ரீஜனோட டார்க்கை ஃபைன் பண்ணிடலாம். அது மாதிரி இந்த சைடும் நமக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அதே போல் அந்த RS அப்படின்ற ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். அப்போ இந்த ரீஜனோட டார்க்கும் நம்மளால் ஃபைன் பண்ணிட முடியும். இப்போ இந்த ரெண்டு டார்க்கையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது இந்த ரெக்டாங்குலர் லூப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய டோட்டல் டார்க்கை நம்ம ஃபைன் பண்ணிடலாம். இப்போது டார்க்கோட மேக்னிடியூட் ஃபைன் பண்ண போகிறோம். எந்த ரீஜன், அதாவது எந்த ஆர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா PQ. அப்போ டார்க் ஆன் PQ, டவ் PQ ஈக்குவல் டு நம்ம பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன, டார்க்ன்றது என்னது, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸு. இப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் P/2 சைன் தீட்டா. அப்போ ஃபோர்ஸ் நம்ம பிக்கோட ஃபோர்ஸ் ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தா IAB. அதான் இந்த இடத்துல IAB நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு RS ஆர்மில் நமக்கு என்ன டார்க் அப்படின்னு பார்க்க போகிறோம். டார்க் ஆன் RS ஆர்ம் டவ் RS ஈக்குவல் டு இங்கேயும் நமக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா P/2 சைன் தீட்டா. RS ஆர்மோட ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம் IAB. இப்போ நம்ம ரெண்டு டார்க்கையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது டோட்டல் டார்க்கை ஈஸியாக ஃபைன் பண்ணிட முடியும். டோட்டல் டார்க் அப்படின்றது என்ன அப்படின்னா டவ் டோட்டல் ஈக்குவல் டு டவ் PQ ப்ளஸ் டவ் RS. அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு டவ் PQ நமக்கு என்ன இருக்குது, P/2 சைன் தீட்டா இன்டு IAB ப்ளஸ் டவ் RS நமக்கு என்ன இருக்குது, P/2 சைன் தீட்டா இன்டு IAB. இப்போது இது நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது. இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 இன்டு P/2 சைன் தீட்டா இன்டு IAB அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போது இந்த 2 கேன்சல் ஆகுது. நமக்கு ரிமைன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா P சைன் தீட்டா இன்டு IAB கிடைக்கும். அதை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு IAB சைன் தீட்டா இன்டு பின்னு எழுதியிருக்கோம். இங்கே நமக்கு A என்னன்னு பார்த்தோம்னா லெங்க்த்து, B என்னன்னு பார்த்தோம்னா பிரெத்து. நமக்கு தெரியும் லெங்க்த் இன்டு பிரெத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியான்னு எழுதலாம். அப்போ டவ் ஈக்குவல் டு IAB சைன் தீட்டா அப்படின்றது கிடைக்கும். இங்கே டவுன்றது தான் டோட்டல் டார்க்கு, ஐன்றது கரண்ட்டு, ஏன்றது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் லூப்பு, பீன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போது
இந்த ரீஜனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டார்க்கும் நமக்கு இந்த ஏபி டைரக்ஷனில் தான் செயல்படும். அதே மாதிரி இந்த ரீஜனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டார்க்கும் இந்த ஏபி திசையில் தான் செயல்படும். அப்போ டோட்டல் டார்க்கோட டைரக்ஷனும் நமக்கு எந்த திசையில் தான் நமக்கு செயல்படும்னு பார்த்தோம்னா ஏபி டைரக்ஷனில் தான் செயல்படும். இப்போது நம்ம இந்த ஈக்குவேஷனை வெக்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். இதை எப்படி நம்ம வெக்டர் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னா டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஐ ஏ வெக்டர் இன்டு பி வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம். அதாவது டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஐ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்றது கிடைக்கும். இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம மேக்னெட்டிக் டைப்போல் மொமெண்ட் டேர்மில் எழுத போகிறோம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் கரண்ட் லூப் அஸ் ஏ மேக்னெட்டிக் டைப்போல் அப்படின்ற டாப்பிக்கு. உங்கள் நியூ எடிஷன் புக்கில் பேஜ் நம்பர் 160 இருக்குது. அதில் நம்ம ஃபைனலாக ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருப்போம் பிஎம் வெக்டர் ஈக்குவல் டு ஐஏ வெக்டர் அப்படின்றது. அதை யூஸ் பண்ணி இந்த டேர்மை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டைப்போல் மொமெண்ட்டில் எழுத போகிறோம். அப்போ நமக்கு தெரியும் டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஐஏ வெக்டர் அப்படின்றது நமக்கு பிஎம் வெக்டர். ஐஏ வெக்டருக்கு பதில் நம்ம பிஎம் வெக்டர் எழுதுகிறோம். இன் கிராஸ் பி வெக்டர் அப்படின்றது கிடைக்கும். இதுதான் மேக்னெட் டைப்போல் மொமெண்டோட டேர்ம். இப்போது நம்ம கிடைச்ச இந்த ஈக்குவேஷன் அப்படின்றது சிங்கிள் டேர்னுக்கு தான். சப்போஸ் என் டேர்ன்ஸ் இருந்தது அப்படின்னா ரெக்டாங்குலர் லூப்பில் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு என் ஐ ஏபி சைன் டீட்டா அப்படின்றது. இதோட என்ன மல்டிலே பண்ணிக்கணும் அவ்வளோதான். என் டேர்ம் இருந்ததுன்னா என்ன மல்டிலே பண்ணிக்கணும். இங்கே டவுன்றது டார்க்கு, என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஐன்றது கரண்ட்டு, ஏன்றது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் லூப், பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் 2 ஸ்பெஷல் கேசஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி ஆர் பிளேன் ஆஃப் த லூப் இஸ் பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மாதிரி இது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த ரெக்டாங்குலர் லூப்பாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெக்டாங்குலர் லூப்போட பிளேன் ஆனது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலர், அதாவது 90 டிகிரி அப்படி இருந்தது அப்படின்னா அங்கே டார்க் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமமாக இருக்கும். டவ் ஈக்குவல் டு ஐஏபி சைன் டீட்டா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இங்கே ஆங்கிள் எவ்வளோ 90 டிகிரி. அப்போ சைன் 90யோட வேல்யூ 1. அப்போ நமக்கு டார்க்கானது மேக்ஸிமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி ஆர் 180 டிகிரி ஆர் பிளேன் ஆஃப் த லூப் இஸ் பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. 0 டிகிரி ஆர் 180 டிகிரி அந்த லூப்போட பிளேன் ஆனது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருந்தது அப்படின்னா அங்கே டார்க் ஆனது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா 0வாக இருக்கும். இது ஒரு முக்கியமான டாபிக், கொஞ்சம் நல்லா பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ்.